சுத்தி யுத்தம் நடந்துட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் ஏவுகணைகள், ராக்கெட்டு இந்த மாதிரி பலவிதமான வெடிப்பொருட்கள் விழுந்துக்கிட்டே இருக்கு. நீங்க மட்டும் தொலைவுல ஒரு இடத்துல மாட்டிக்கிறீங்க. ஒரு தீவுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தீவுலேருந்து தப்பிப்பதற்கு ஒரே ஒரு விமானம் மட்டும் இருக்கு. அந்த விமானம் 2 சீட்டு விமானம் தான். ஆனால் தப்பிக்க வேண்டிய நபர்கள் யாரெல்லாம் தெரியுமா? நீங்க, உங்க மனைவி, 5 குழந்தைகள். ஸோ 7 பேர் தப்பிக்கணும். அந்த விமானத்தில் ஃபியூவல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது சரியாக கெஸ் பண்ண முடியலை. ஃபுல் டேங்க் ஃபியூவல் இருந்தாலே அந்த விமானம் 500 மைல்கள் அளவுக்கு தான் பறக்கும். ஆனால் 500 மைல் தொலைவில் ஏதாவது ஒரு இடம் இவங்களுக்கு சேஃபானது இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவரையிலும் அவங்களுடைய மனசில் அப்படி ஒரு இடம் வரவே இல்லை. 1975 வருடம் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி மேஜர் பாங்க்லி அவர்களுடைய மனசு இப்படி தான் துடிச்சிட்டு இருக்கு. இந்த பாங்க்லி அவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியட்நாமை சார்ந்த ஒரு இராணுவ வீரர். அந்த இராணுவ வீரர் சவுத் வியட்நாமில் இருந்துட்டு இருக்காரு. வியட்நாம் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. சவுத் வியட்நாமுக்கும் நார்த் வியட்நாமுக்கும். நார்த் வியட்நாம் கம்யூனிச கொள்கையை சார்ந்த வியட்நாம். சவுத் வியட்நாமை பொறுத்த வரைக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சப்போர்ட்டுடன் கூடிய வியட்நாம். ஸோ இதுதான் கடைசி நேரம், கடைசி நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏப்ரல் 29 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சவுத் வியட்நாமில் இருக்கக்கூடிய சிஏஏ ஏஜென்ட், அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள், அதே மாதிரி அமெரிக்காவுக்கு யாரெல்லாம் வேலை பார்த்தாங்களோ அவங்க இப்படி தப்பிச்சுக்கோங்கப்பா, ஆப்ரேஷன் ஃப்ரீக்வெண்ட் விண்ட் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. எந்தெந்த விமானம் கிடைக்குதோ அதில் ஏறி தப்பிச்சிருங்க, எந்தெந்த கப்பல் கிடைக்குதோ அதில் ஏறி தப்பிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வருகிறது. சவுத் வியட்நாமினுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அமெரிக்காட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. எங்களுக்கான விமானத்தை நீங்கள் விட்டு தரணும், எங்களுடைய விமானம் இந்த மாதிரி தரையிறங்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லி. இதனால தான் ஆப்ரேஷன் ஃப்ரீக்வெண்ட் விண்ட் அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ பெரிய பெரிய அரசியல்வாதிகள், அமெரிக்காவினுடைய சார்புடைய இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே தப்பிக்கும் போது ஒரு இராணுவ வீரர் அவங்களுடைய குடும்பத்தை எப்படி பாதுகாக்க போறாரு, அதுதான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். வியட்நாம் யுத்தத்தை பற்றி கொஞ்சமாக தெரிந்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட 60 வருஷங்க வியட்நாமை பிரான்ஸ் அவங்களுடைய காலனியாக வச்சு ஆட்சி செய்கிறாங்க. 1941 ஜப்பானும் என்ன செய்கிறாங்க, வியட்நாமில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் என்னுடையதான் அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுறாங்க. ஸோ இப்போ 2 நாடுகள் வியட்நாமை கூறு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய காலனியாக பயன்படுத்திட்டு இருக்கும்போது ஒரு தலைவன் உருவாகி வருகிறான். கிட்டத்தட்ட 30 வருடங்கள் உலகம் எல்லாமே சுற்றிட்டு கடைசியாக அவருடைய தாய் நாட்டுக்கே வராரு. அவர் தான் ஹோ சி மின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹோ சி மின் அவர்கள் இறங்குவது அப்படிங்கிறது வியட்நாமில் இருக்கக்கூடிய நார்த் வியட்நாம்னு வச்சுக்கோங்க. ஹோ சி மின் அவர்கள் வந்தது மட்டும் கிடையாது, ஒரு சுரங்கத்தை தோண்ட சொல்றார். அந்த சுரங்கத்தில் நம்ம போய் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எப்போ வேணாலும் போர் நடக்கலாம், போர் நடந்தால் பில்டிங் எல்லாம் தரைமட்டமாக்கப்படும். ஸோ சுரங்கத்தில் நம்ம இந்த மாதிரியான ஹெட் குவார்ட்டர்ஸை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறார், வியட் மின் அப்படிங்கிறது தான். இப்படி வியட் மின்னு பேர் வச்சது மட்டும் கிடையாது. 1945 இது ஒரு தனி நாடு தான்ப்பா, வியட்நாம் ஒரு சுதந்திர நாடு, நாங்கள் யாருமே அடிமைகள் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பெயர் வைக்கிறார் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் வியட்நாம். இது நடப்பது செப்டம்பர் 2ஆம் தேதி 1945. ஸோ இப்போ கரெக்டாக கவனிச்சா இந்த 1945 இந்த ஹோ சி மின் அவர்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ அனைத்தையும் செய்து கொடுக்கிறார். குறிப்பாக ஜப்பானுடைய உளவு செய்திகள் எல்லாமே யாருக்கு அனுப்பிட்டு இருக்காரு, இந்த அமெரிக்காவினுடைய பல இராணுவ பிரிவுக்கும் தலைவர்களுக்கும் அனுப்பி வைக்கிறார். ஆனால் அதுக்கு பதிலாக ஹோ சி மின் அவர்கள் விரும்பியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நடக்கக்கூடிய ஒரு யுத்தம், பிரான்ஸுக்கு எதிராக இந்த ஹோ சி மின் அவர்கள் நார்த் வியட்நாமில் தனி நாடு பிரகடனம் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. பிரான்ஸும் ஜப்பானும் ஹோ சி மின் அவருக்கு எதிராக சவுத் சைட்லேருந்து போரிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தரணும், ஜப்பானுக்கு எதிராக நீங்கள் ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. 2வது உலக போர் முடிஞ்சிருச்சு. ஹோ சி மின் அவர்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது அமெரிக்காவால் நிராகரிக்கப்பட்டு 5 வருடங்கள் முடிவடைய போகுது. 1950 ஹோ சி மின் அவர்கள் வளர்ந்தால் கண்டிப்பாக கம்யூனிசம் வளரும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு தெரிஞ்சதுனால 1951 ஹோ சி மின் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரான்ஸுக்கு இவங்க என்ன அனுப்புறாங்க, அமெரிக்கா அவங்களுடைய இராணுவத்தை அனுப்பி வைக்கிறாங்க, இராணுவ உதவிகளை அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இப்போ தான் உண்மையான அந்த யுத்தம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பக்கம் நார்த் வியட்நாமில் இருக்கக்கூடிய ஹோ சி மின் அவர்கள், இன்னொரு பக்கம் சவுத் வியட்நாமில் இருக்கக்கூடிய பிரான்ஸ் படை. 1954 டியன் பியன் பு அப்படிங்கிற ஒரு இடத்துல பிரான்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி வருது. இப்போ பிரான்ஸுக்கு புரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலேயும் இந்த வியட்நாம் வீரர்களை எதிர்த்து நம்மளால எதுவுமே செய்ய முடியாது, பேசாம அமைதி பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஜெனீவாக்கு வராங்க.
ஜெனிவாவில் வச்சு பல நாடுகள் பிரான்ஸ் எப்படி அமைதியான முறையில் வெளியேற வேண்டும் அப்படிங்கிறத கொஞ்சமாக சொல்லி இந்த ஜெனிவா கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நடத்தப்பட்டு ஜெனிவா அக்கோர்ட் அப்படிங்கிற ஜெனிவா ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஸோ 1954 ஜெனிவா ஒப்பந்தம் முடிந்த பிறகு இந்த ஹோச்சிமின் அவர்கள் என்ன விரும்புகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒட்டு மொத்தமாக வியட்நாம் முழுவதும் ஒரு தேர்தல் கொண்டு வந்து அந்த தேர்தல் வழியாக 2 வியட்நாமையும் இணைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் அமெரிக்காவுக்கு ஒரு பயம், 2 வியட்நாமும் ஒன்றாயிருச்சுன்னா கம்யூனிசம் வளர்ந்துடும், ஹோச்சிமின் அவர்கள் வளர்ந்து விடுவார், அதை மட்டும் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த எலெக்ஷனை எதிர்க்கிறாங்க. அப்படி எலெக்ஷனை எதிர்த்தது மட்டும் கிடையாது, சவுத் வியட்நாமில் அமெரிக்காவின் சார்பாக ஒரு எலெக்ஷன் நடத்தப்பட்டு ஒரு பொம்மை பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவர் உருவாக்கப்படுகிறார். அந்த பொம்மை பிரைம் மினிஸ்டர் அவருக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செய்கிறாரு. ஒரு கட்டத்தில் அமெரிக்காவுக்கு எதிராகவே அவர் செயல்பட போகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அமெரிக்கா என்ன செய்கிறாங்க, அந்த பிரைம் மினிஸ்டரை கொன்னுடுறாங்க. இப்போ மறுபடியும் பிரச்சனை நேரடியாக அமெரிக்கா வர்சஸ் நார்த் வியட்நாம் வந்து நிற்கிது. இப்போ அமெரிக்காவுக்கு சப்போர்ட் கொடுக்குற சவுத் வியட்நாம்ல இருந்து தான் இந்த கதை ஆரம்பிக்குது. நடப்பது 1975. ஸோ சவுத் வியட்நாமும் நார்த் வியட்நாமும் சண்டைலாம் போட்டுட்டு இருக்கும்போது சவுத் வியட்நாமில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு தோல்விக்கான நாள் வந்துருச்சு. ஏப்ரல் 28, 29 சொல்லப்போனால் 2 வருஷத்துக்கு முன்னாடியே 1973 இந்த யுத்தம் அப்படிங்கிறது நின்றிருக்க வேண்டும். ஏன்னா பாரிஸ் ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒப்பந்தத்தில் எல்லாருமே சைன் போடுறாங்க. ஆனாலும் அமெரிக்கா அவங்களுடைய படையை சவுத் வியட்நாம் பக்கம் வைத்திருப்பதால் இந்த யுத்தம் 1975 வரை நீண்டு வருது. ஸோ 1975 சவுத் வியட்நாமில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரக அதிகாரிகள், சிஐஏ ஏஜென்ட், அமெரிக்காவுக்கு சார்புடைய எல்லாருக்குமே அவங்க அந்த சவுத் வியட்நாமை விட்டு புறப்பட வேண்டும். ஏன்னா எல்லா இடத்தையுமே நார்த் வியட்நாமை சார்ந்தவர்கள் பிடித்தெடுத்து விட்டார்கள். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே அங்கே ஃப்ளைட் அப்படிங்கிறது அனுப்பி வைக்கப்படுது. என்னென்ன ஃப்ளைட் இருக்கோ திருடினாலும் இங்கே வந்து சேர்ந்துருங்கப்பா அப்படிங்கிற அறிவிப்பு கொடுக்கப்படுது. இதை தான் ஆப்ரேஷன் ஃப்ரீக்வெண்ட் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீக்வெண்ட் விண்ட் அப்படின்னா அடிக்கடி விமானங்களை பறக்க விட்டு அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை காப்பாற்றுவது. இதில் தான் மாட்டிக்கிறாரு பாங்லி அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான இராணுவ அதிகாரி. இவர் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்சோன் ஐலண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கான்சோன் ஐலண்ட் அப்படிங்கிறது கைதிகளை தங்க வைப்பதற்காக மட்டுமே ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு ஐலண்ட். ஸோ கைதிகளுக்கான ஐலண்டில் ஒரே ஒரு விமானம், ஒரு குட்டி ரக விமானம் அங்கே பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதுக்கும் போர் தான் காரணம். அந்த குட்டி ரக விமானம் O1 பேர்ட் டாக் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் ஒரு செஸ்னா 170 ரக விமானம் தான். இந்த 2 சீட் இருக்கக்கூடிய ஒற்றை என்ஜின் விமானம் அப்படிங்கிறது நார்த் சைடில் இருக்கக்கூடிய பலவிதமான டார்கெட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டார்கெட்டை பார்ப்பது, அப்படி பார்த்த உடனே ஒயிட் பாஸ்பரஸ் குண்டுகளை அங்கே வீசுவது. அப்படி வீசி விட்டு இந்த விமானம் எங்கே வந்துடும், கான்சோன் ஐலண்டுக்கே திரும்ப வந்துடும். இந்த ஒயிட் பாஸ்பரஸ் எங்கெல்லாம் வீசப்பட்டு இருக்கிறதோ அந்த இடத்துலலாம் அமெரிக்காவினுடைய படைகள் என்ன செய்யும், குண்டுகளை பொழியும். இதுதான் இந்த செஸ்னா 170 அப்படி இல்லைனா O1 அப்படின்னு சொல்கிற பேர்ட் டாக் அப்படிங்கிற அந்த விமானம் செய்து வந்த வேலை. இதுக்காகத்தான் அந்த விமானம் பயன்படுத்தப்பட்டு வந்தது. அந்த விமானம் மட்டும்தான் இருக்குது. மேஜர் பாங்லி அவர்களுக்கு இப்போ இருக்கிறது இந்த ஆப்ஷன் மட்டும்தான். அந்த விமானத்தில் எல்லா பொருளையும் எடுத்து வெளியில் போடுறாரு. அவங்க குழந்தைகளில் 3 பேரை ஸ்டோரேஜ் ஏரியா இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே கொண்டு வைக்கிறாரு. 2 நபர்களை அவங்க கூட வச்சு 2 நபர்கள் அப்படிங்கிறவங்க 2 சீட்டில் உட்கார்றாங்க. ஸோ டோட்டலாக அந்த பைலட் சீட்டில் 4 நபர்களும் ஸ்டோரேஜ் ஏரியாவில் 3 குழந்தைகளும் அப்படின்னு சொல்லி செஸ்னா 170 அதனுடைய அடுத்த கட்ட பயணத்தை ஆரம்பிக்குது. அங்கே ஃபியூவல் இருக்கா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். அந்த ஃபியூவல் கரெக்டாக ஒரு 2.5 மணி நேரத்துக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. 1.5 மணி நேரம் அவங்களுடைய பயணம் அப்படிங்கிறது அப்படியே வந்துட்டு இருக்கும்போது தான் கீழே ஒரு விமானம் தாங்கி கப்பல் அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த விமானம் தாங்கி கப்பல் USS மிட்வே அப்படிங்கிற கப்பல் தான். இந்த செஸ்னா 170 அப்படிங்கிற குட்டி ரக விமானம் அது வந்து தண்ணீருக்கு மேலே பறப்பதற்கான ஒரு விமானம் கிடையாது. அதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு விமானம் கிடையாது. அதனுடைய வீல் தண்ணீரில் பட்டாலே இந்த விமானம் என்ன செஞ்சிரும்னா அப்படியே டைவ் அடிச்சிடும், இல்லாட்டி ரொட்டேட் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில தான் தண்ணீருக்கு மேலே இந்த விமானம் பறந்துக்கிட்டே இருக்கு. ஒரு ரேடியோ சிக்னல் இருக்கா அப்படின்னு பார்த்தா இவர்கிட்ட ஹெட்செட் கிடையாது. அதனால ரேடியோ சிக்னலை இவரால் யூஸ் பண்ணவும் முடியாது. அடுத்ததாக பல பிரச்சனைகள் என்ஜின் சைடில் இருந்தும் இல்லாட்டி அவங்க நேவிகேஷனில் பல பிரச்சனைகள் இருந்தும் இந்த விமானம் தாங்கி கப்பலை பார்த்த உடனே இவருக்கு ஒரு விதமான நம்பிக்கை பிறக்குது. ஸோ இதை எப்படியாவது அங்கே இருக்கக்கூடிய கேப்டன் இல்லாட்டி க்ரூ மெம்பர்ஸ்கிட்ட சொல்லணும், எங்களுடைய விமானம் அங்கே தரையிறங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் தான். ஆனால் USS மிட்வே அப்படிங்கிற அந்த விமானம் தாங்கி கப்பலில் எவ்வளவு விமானங்கள் வந்து நிற்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு விமானத்தை கூட அதில் நிப்பாட்ட முடியாது. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஃப்ரீக்வெண்ட் விண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. இதனால நிறைய விமானங்கள் அப்படிங்கிறது இந்த விமானம் தாங்கி கப்பலில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. நிறைய விமானங்கள் வர வேண்டி இருக்கு. இப்படின்னு சொல்ற ரொம்ப டைட் ஷெடியூல்ல தான் இந்த USS மிட்வே அப்படிங்கிற கப்பல், விமானம் தாங்கி கப்பல் இயங்கி கொண்டிருக்கு. அதனுடைய ஸ்பீட் அப்படிங்கிறது, இந்த விமானம் தாங்கி கப்பலினுடைய ஸ்பீட் அப்படிங்கிறது ஒரு 15 நாட்டிக்கல்ல இருந்து 24 நாட்டிக்கலா இருக்கு.
காற்றடிக்கும் திசையில் எதிர் திசையில் இந்த கப்பல் போயிட்டு இருக்கிறதுனால அதனுடைய ஸ்பீடும் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கு. ஸோ இந்த செஸ்னா 170 அப்படிங்கிற குட்டி ரக விமானம் இந்த விமானம் தாங்கி கப்பலில் தரையிறங்க வேண்டும் என்றால் அட்லீஸ்ட் இந்த கப்பல் அப்படிங்கிறது ஒரு 40 நாட்டிக்கல் ஸ்பீட்லையாவது செல்ல வேண்டும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ரேடியோ சிக்னல் வழியாக இவங்களுக்கு முடியாது. ஸோ 3 விதமான காகிதங்கள் அப்படிங்கிறதுல லெட்டர் எழுதுறாங்க. அப்படி லெட்டர் எழுதி மேலேருந்து கீழே போடுறாங்க. இதை கீழே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸும் பார்க்குறாங்க. என்னமோ 4 பேர் இருக்காங்கப்பா அந்த விமானத்தில், ஏதோ எழுதி போடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லி 3 கடிதங்களையும் பிடிக்க ட்ரை பண்ணியும் அந்த 3ஐயுமே அவங்களால பிடிக்க முடியலை. ஸோ 4வது முறையாக ஒரு லெட்டர் அப்படிங்கிறது எழுதப்படுகிறது. ஒரு ரவுண்டு போயிட்டு அடுத்த ரவுண்டு வரும்போது கரெக்டாக கொஞ்சம் வெயிட்டோடி சேர்த்து இந்த லெட்டரை கீழே போடுறாரு. அப்படி கீழே போடும்போது அது நேராக அந்த விமானம் தாங்கி கப்பல்லே போய் விழுகுது. அப்படி விழுந்த பிறகு அந்த லெட்டரை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் வாசித்து பார்க்குறாங்க. நான் மேஜர் பாங்லி, என்னைய நீங்கள் காப்பாற்றுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். கொஞ்சமாக இதில் இருக்கக்கூடிய ஃப்ளைட்டை தள்ளி நிப்பாட்டினீங்கன்னா நான் என்னுடைய விமானத்தை தரையிறக்கி கொள்வேன். எங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். பாங்லி, ஒய்ஃப், 5 குழந்தைகள் அப்படிங்கிறது மட்டும்தான் லெட்டர்னுடைய கண்டென்ட். இந்த லெட்டரை அப்படியே கேப்டன் வாசிக்கிறார். கேப்டன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேப்டன் லாரன்ஸ் சாம்பர்ஸ் அப்படிங்கிறவர் தான். இந்த கேப்டன் லாரன்ஸ் சாம்பர்ஸ் அப்படிங்கிறவர் முதல் ஆப்பிரிக்கன் அமெரிக்காவை சார்ந்த ஒரு கேப்டன். ஸோ ஆப்பிரிக்கன் அமெரிக்காவினுடைய முதல் கேப்டன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட கொஞ்சம் மனிதாபிமானமும் இருந்துச்சு. என்னதான் மனிதாபிமானம் இருக்கக்கூடிய ஒரு கேப்டனாக இருந்தாலும் 7 உயிரை காப்பாற்றுவதற்கு என்னென்ன வழிமுறை இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கிறார். ஸோ அந்த செஸ்னா 170 அப்படிங்கிற விமானத்தை பற்றி ஃபுல்லாக இவங்களுக்கு தெரியும். ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவு உதவிய ஒரு விமானம் தான் செஸ்னா 170 அப்படிங்கிற அந்த குட்டி ரக விமானம். அதை கொஞ்சமாக வாட்டருக்கு மேலே பறக்க விட்டு அங்கேருந்து அதில் இருக்கக்கூடிய நபர்களை தள்ளிவிட வைத்து, அப்படி தள்ளிவிட வைத்து அந்த மனிதர்கள் கடலில் வந்து விழுந்துருவாங்க. அப்படி கடலில் வந்து விழுந்த மனிதர்களை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா போடுறாங்க. ஆனாலும் 5 குழந்தைகள் இருப்பதாக லெட்டரில் இருக்குது. பார்க்கும்போது மேலே 4 பேர் தான் இருக்காங்க. மீதம் இருக்கும் 3 நபர்கள் எங்கே? 5 நபர்கள் ப்ளஸ் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும்போது 7 நபர்கள். அப்படின்னா 3 பேர் ஸ்டோரேஜ் ஏரியாவில் இருக்காங்க அப்படிங்கிறது கேப்டனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ கடலுக்கு அருகில் கொண்டு வந்து மனிதர்களை கீழே விழ வைத்து காப்பாற்றுவது அப்படிங்கிறது இயலாத விஷயம். 14 மாத குழந்தையிலிருந்து 6 வயது குழந்தைகள் மட்டும்தான் அந்த 5 குழந்தைகள். அதே மாதிரி இந்த ஒரு விமானத்தால் அந்த கடல் மேற்பரப்பில் அவ்வளோ தூரம் பறக்கவும் முடியாது. ஸோ இப்போ இந்த விமானம் தாங்கி கப்பலினுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். எமர்ஜென்சியாக நீங்கள் என்ன செய்யுங்க, சில சாம்பர்ஸ்னுடைய அந்த சர்க்கியூட் எடுத்து நம்ம என்ஜினுக்கு கூடுதல் ஸ்டீம் கொடுங்க, கூடுதலான பவர் கொடுங்க. அப்படி பவர் கொடுத்து ஒரு 40 நாட்டிக்கல் ஸ்பீடில் இந்த கப்பலை கொண்டு செல்லுங்கள். காற்று எந்த திசையில் வீசுதோ அந்த திசையிலே இந்த கப்பல் கொஞ்சம் தூரம் போகட்டும் அப்படின்னு சொல்லி கேப்டன் லாரன்ஸ் அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங். ஏன் கேப்டன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது 7 நபர்களுடைய உயிர் அங்கே ஊசலாடிட்டு இருக்குப்பா, நம்ம இதை செஞ்சே ஆகணும், நாம் எல்லாருமே சேஃபாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி அது 40 நாட்டிக்கல் மைல் அந்த ஸ்பீடில் அந்த கப்பல் அப்படிங்கிறத கொண்டு செல்வதற்கான எல்லா முயற்சிகளிலுமே ஈடுபடுகிறார்கள். பலருடைய முயற்சியால் அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது அந்த கப்பலுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ கேப்டன் லாரன்ஸ் அவர்களுக்கு சின்னதாக அடுத்த யோசனை. இங்கே இருக்கக்கூடிய விமானங்கள், ஏன்னா ஆல்ரெடி இது ஒரு விமானம் தாங்கி கப்பல், அந்த விமானம் தாங்கி கப்பல் முழுவதுமா நிறைய விமானங்கள் இருக்குது. இவ்வளோ விமானங்கள் இருந்தால் அந்த செஸ்னா 170 அப்படிங்கிற விமானம் இங்கே தரையிறங்குவது அப்படிங்கிறது இன்றியமையாதது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய விமானத்தை நீங்கள் என்ன செஞ்சிருங்க, கொஞ்சம் விமானத்தை கடலில் தள்ளி விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார். பார்க்குறவங்களுக்கு மறுபடியும் ஒரு ஷாக். அப்படின்னா அந்த விமானம் எல்லாம் பாலா போயிருமே அப்படின்னு கேட்டால் இது கடைசி நாள். இதுக்கு மேலே இந்த விமானங்கள் இருந்து எந்த மனிதர்களையும் காப்பாற்றாது. ஆனால் இந்த விமானங்கள் அப்படியே நம்ம கடலில் போட்டோம்னா 7 உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய சோல்ஜர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய பலவிதமான விமானத்தை என்ன செய்கிறாங்க, கடலில் தள்ளி விடுறாங்க. USS மிட்வேலேருந்து கடலில் தள்ளி விடுறாங்க. சில விமானங்கள் அப்படிங்கிறது ஒன்றோடு ஒன்று உரச நிறுத்தி வைக்கப்படுகிறது. இப்படின்னு சொல்லி இந்த செஸ்னா 170 அப்படிங்கிற அந்த விமானம் தரையிறக்கப்படுகிறது. நார்மலாக இப்படி ஒரு விமானம் தாங்கி கப்பலில் செஸ்னா 170 எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல், இல்லாட்டி ஹோல்டிங் சாம்பர்ஸ்லாம் இல்லாமல் தரையிறக்குவது அப்படிங்கிறது ரொம்ப சவாலான ஒரு விஷயம். ஆனால் மேஜர் பாங்லி அப்படிங்கிறவர் அதையும் சர்வசாதாரணமாக செய்து முடித்து அவங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றினார் அப்படிங்கிறது ஒரு வரலாறு. இந்த வரலாறை கேட்கும்போது கடைசி நேரம் வர உயிர் இருக்குமா, எதிர்காலம் இருக்குமா, இல்லை நம்ம வாழ்வோமா சாவோமா அப்படிங்கிற ஒரு நேரத்தில் எப்படியாவது உங்களை நான் வாழ வச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு தந்தையினுடைய அந்த பாசம், என்ன ஆனாலும் சரி எதிர்த்து போராடலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு இராணுவ வீரருடைய குணம், நீ முயற்சி செய்தால் உன்னை காப்பதற்கு இந்த உலகம் தயாராக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா கேப்டன் லாரன்ஸ் சாம்பர் அவர்கள். இப்படின்னு சொல்லி அந்த 7 உயிர்கள் காப்பாற்றப்பட்டது. எப்படி இருக்குது இந்த வீர வரலாறு? இதே மாதிரி இன்னும் பல வரலாறுகள், அதுவும் மறைக்கப்பட்ட இல்லை யாரும் சொல்லாத அதிகம் தெரியாத வரலாறு எல்லாத்தையுமே பார்த்துடலாம்.
எல்லாம் தமிழ் பொக்ஷம் அப்படிங்கிற நம்ம சேனல்ல டிபி ட்ரூப்ஸாக இருக்கக்கூடிய நீங்கள் என்னைக்கும் பெருமைப்படும் விதமாகத்தான் நம்முடைய படைப்புகளும் இருக்கிறது. ஸோ இந்த ஒரு பதிவு எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நல்லதை பகிர்ந்து இதை ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.